நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 17ஆம் தேதி முதல் ஜூன் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 21/6/2024 பௌர்ணமி திதி வருகிறது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். காரணம், சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் அதாவது அஷ்டமத்து சனியினுடைய பலனை நீங்கள் பெறக்கூடிய நிலை இருக்கிறதால இந்த வாரத்திலிருந்து நீங்கள் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து இது நாள் வரைக்கும் பாக்கியமாக இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இப்போ வக்ரகதி பெறுகிறார். 20ஆம் தேதி 19ஆம் தேதி சாயந்தரம் 3:30 மணிக்கே வக்ரமாயிடுறார். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அதிகபட்சமாக 4 நாள் வக்ரகதியில் இருக்கிறதால் 4 நாள் 4.5 நாள் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சனி பகவானுடைய தீட்சண்யம் அதிகமாக இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், குடும்ப விஷயங்கள், ஏன்னா அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும் 8ஆம் இடத்து சனி பகவான். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருப்பது, அவர் என்ன 12 மாதமாக இருக்க போகிறாரு, அவர் 1 மாதம்தான் இருப்பார். அப்போ அந்த இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு சுபீட்சமான காலம், சூப்பரான காலம். அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் நினச்சதை சாதிக்க முடியும், எதையும் ஒரு சக்ஸஸ் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் புதன் சேர்க்கை, சுக்கிரனும் இருக்குது, முக்கூட்டு கிரகங்கள் இருக்கிறது. அப்போ கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் அஷ்டமத்து சனி சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். இப்போ எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறுகிய தூர பிரயாணத்தால் சிலருக்கு நஷ்டங்கள் ஏற்படலாம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே நடக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்போ இந்த மிதுன ராசி என்பவர்கள் என்னதான் அஷ்டமத்து சனி எஃபெக்ட் இருந்தாலும் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீர்கள். எதிரிகள் ஓடி ஒழிய போகிறார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ராசியில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் இந்த வாரம் என்னதான் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் அவருடைய கடமையை அவர் செய்தாலும் நீங்கள்
கடவுளுடைய திருவருளும் குருவருளும் இருப்பதால் ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். இந்த 6ஆம் இடத்தை சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், 6க்குடைய செவ்வாயும் பார்க்குறார். இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். ஆரம்பத்தில் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் பிறகு அங்கு நீங்கள் சமாளிக்கப்பட்டு நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும், இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பீர்கள். மற்றபடி கடல் காட்சிகள் ஒரு சிலருக்கு விழி பிதுங்க வைக்கலாம். இருந்த போதிலும் நிலைமையை சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12இல் இருக்கிறார். அதாவது நண்பர்களால் செலவினங்கள் ஏற்படும், மனைவி வழியில் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கு மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை, அனைத்துமே சுப செலவாகத்தான் அமையப் போகிறது. அதாவது சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். மனைவி மூலம் வருமானமும் வரும், மனைவி மூலம் செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், இல்லை புதுசாக தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை வேலையே இல்லாமல் இருக்கும், தொழிலும் பண்ணலை, என்ன பண்ணலாம், ஒரு ஜோசியரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். இல்லை தொழில் பண்ணணுன்னா அதுக்கு தாராளமாக தொழில் துவங்கலாம், நம்பி தொழில் துவங்கலாம், நிச்சயமாக சாதிக்க முடியும். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறப்பு தான். இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து பத்தில் ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது. ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இந்த வாரம் இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.